ஜோசியமா எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? அது வானத்துல இருக்கிற 9 கிரகங்களை வச்சு கணிக்கிறோம். வானத்துல 9 கிரகம் சுத்துதான், அது பூமிக்கு வந்து ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மாதிரி பாதிக்குதான். எங்கடாப்பா கண்டுபிடிச்சீங்க இந்த கதைய? ஆமாடா, நீ எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இத்தனை காலமா காத்துட்டு இருந்தேன். வேற வேலை இல்லாம இத்தனை காலமா நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க. அவங்க என்ன முட்டாளா? அவங்க சொன்னது எல்லாமே தப்புன்னு சொல்லல, அதே சமயம் அவங்க சொன்னது எல்லாமே சரின்னு ஆயிடாது. முன்னோர்கள் பூமி தட்டையா இருக்குன்னு சொன்னாங்க, இப்ப விஞ்ஞானிகள் உருண்டா நிரூபிச்சுட்டாங்களே. சரி, ஒரு குழந்தை பிறந்த நேரம்னு எந்த நேரத்தை சொல்றீங்க? அந்த குழந்தை கண்ணு முழிச்சு பாக்குற நேரம் தான் கணக்குல வச்சுக்கணும். அது தொப்புள் கொடி அறுத்த நேரம் தான் கணக்கு. இல்ல, குழந்தை மூச்சுட்ட நேரம் தான் கணக்கு. இல்ல குழந்தை முழுசா வெளியே நேரம் தான். ஏன் இதையே நீங்க ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க? அப்போ ஒரே குழந்தைக்கு நீங்க 4 பேரும் வெவ்வேறு மாதிரி இல்ல ஜாதகம் எழுதுவீங்க? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்காத. ரத்தத்துக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு விஞ்ஞானத்திலேயே சொல்லிருக்காங்க. அப்படியா? எப்படி தம்பி, ரத்த குடும்பத்துல பார்த்தேன்னா RH பாசிட்டிவ் RH நெகட்டிவ்னு இருக்குது. RH பாசிட்டிவ் RH பாசிட்டிவோட தான் சேரும். பாசிட்டிவையும் நெகட்டிவையும் கலக்க முடியாது. அதே மாதிரிதான் செவ்வாதாசம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாதாசம் இல்லாதவங்களோட ரத்தம் சேராது. குழந்தையோட உடம்புல ரத்தம் எப்ப ஊறுது? வயிற்றுல இருக்கும் போது 3 மாசத்துக்குள்ளேயே ஊறிக்குது. அப்பவே அதோட ரத்தம் அதுதானே முடிவாய்க்குது. ஆனா பிறந்த நேரங்கிறது நம்மளோட இஷ்டத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஆபரேஷன் பண்ணி கூட எடுத்துக்கலாம்ல. அந்த பிறந்த நேரத்தை வச்சு கணிக்கிற ஜோசியத்துக்கும் எப்பவுமே நிலையா இருக்கிற ரத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கும்னு எப்படி சொல்ற? நல்ல நேரமா பார்த்து எல்லா குழந்தைங்களையும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டா உலகத்துல எவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. சொல்லுங்கடா, உங்க பித்தலாட்ட ஜோசிட்டு அறிவுன்னு வேற சொல்றீங்க. ஒரே ஆஸ்பத்திரியில ஒரே நேரத்துல 2 குழந்தை பிறகுது. அப்ப அந்த 2 குழந்தைக்கு ஒரே மாதிரி தானே ஜோசி எழுதுவீங்க? அப்ப அந்த 2 குழந்தைக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருமா? அது எப்படி ஒரே மாதிரி அமையும்? அவங்க அப்பா அம்மா வெவ்வேறு தானே, அவங்க வாழ்க்கை வெவ்வேறு மாதிரி தான் அமையும். அடியே என் புத்திசாலி தங்கத்தை அண்ணா, அறிவை பாரு. எருமை ஒரே நேரத்துல ஒரே வயிற்றுல பிறந்த ரெட்டை குழந்தைங்களோட வாழ்க்கை ஒரே மாதிரிதான் இருக்குமா? சரி, அங்க இங்க போற இருக்குதே செல்லம், இதுவும் ரெட்டை பிறவிதான் பிறந்துச்சு. அதுவும் ஒட்டிக்கிட்டே தான் பிறந்தாங்க, ஆபரேஷன் பண்ணி தான் பிரிச்சாங்க. இதோட பிறந்த இன்னொரு குழந்தை ஒரே வருஷத்துல செத்து போச்சு. ஆனா செல்லம் என்ன இருக்குது? ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஒரே வயிற்றுல பிறந்த இவங்களோட வாழ்க்கைய கிரகம் ஏன் வேற வேற மாதிரி பாதிச்சுது? சொல்றி தங்கம். ஏண்டி பேச மாட்டேங்கிறீங்க? அடி ராசாத்தி, வாய் தொடங்கடி. எப்படி பேச முடியும்? இத்தனை நாளா இத சொல்லிதானே ஊரடிச்சு உடையில போட்டானுங்க. அது எப்பறம் 2 ஜாதக நோட்டை வச்சு கல்யாணம் பொருத்தணும்னு பாக்குறீங்க? அவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா, அறிவாளியா முட்டாளா, படிச்சவனா படிக்காதவனான்னு எதுவுமே தெரியாம ஒரு ஆளை கட்டிக்கிட்டே நல்லா இருக்கும்னு எதை வச்சுல சொல்றீங்க? ஒருவேளை உங்க ஜாதகப்படி எல்லாம் பொருந்தி வருது, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கிய இல்ல குடிக்காரனா இருக்கிறான்னு வைய, அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமா? சொல்லுங்கடா. ஒரு மனுஷனோட வாழ்க்கை தீர்மானிக்கப்படுதுன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போதே கண்ணு இல்லாம வாய் பேச முடியாம கைகால் இல்லாம பிறகுது, அதோட வாழ்க்கையில எப்படா தீர்மானிக்கப்பட்டுச்சு? கற்பத்தில் இருக்கும் போது இதய கோளாவோட சாவரமே இருக்கிற ஒரு குழந்தையோ, இல்ல பிறக்கும் போதே எய்ட்ஸ் நோயோட தாக்கப்பட்ட ஒரு குழந்தையோ, ரொம்ப ரொம்ப அருமையான நேரத்துல இந்த ஆயில் பழம் வெங்காயம் மொளவா இதெல்லாம் சூப்பரா இருக்கிற நேரத்துல பார்த்து வெளியே எடுக்கிறோம். அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதா? அந்த குழந்தை பொழைச்சுக்குமா? அது விதி. அவனை வச்சு மிதி. இந்த வரைக்கும் மனுஷ வாழ்க்கை கிரகம் தான் பாதிக்குதுன்னு அடிச்சு சொன்னா, இப்ப எங்கடா வந்துச்சு அந்த விதி? ஆயில 60 வருஷம், அது வரைக்கும் சாக மாட்டான், ஜோசியத்தில் இருக்குது. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடறாங்களா? அது ஏன்? அது விதி. ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணீங்க எல்லாருமே கடைசி வரையும் சந்தோஷமா இருந்திருக்கணுமே. ஆனா எத்தனை பேர் பாதியிலே பிரிஞ்சிடறாங்களே. அதான சொன்னீங்களா விதி? எல்லாம் விதி படி நடக்குதுன்னா நீங்க என்ன மாதிரி ஜோசியம் பாக்குறீங்க, தோசை இருக்குதுங்கிறீங்க, பரிகாரம் பண்ணுங்கிறீங்க, பழி கொடுக்கணுங்கிறீங்க. எதுக்குடா அப்பாய் பெண்களை கற்பழிச்சு நாசம் பண்றீங்க? மனுஷனோட எல்லாத்தையும் ஜோசியம் பார்த்து கண்டுபிடிக்க முடியும்னா ஏன் விதி எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது? உங்களை கேள்வி கேட்க ஆள்லடா. ஒரு டீ கடையில் டீ நல்லா டீ கடை சண்டைக்கு போறோம். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஈ கணிச்சுனா அந்த கம்பெனி மேலே கேஸ் போறோம், நஷ்ட ஈடு கேட்கறோம். ஆனா நீங்க தான் காசுக்கு தொழில் பண்றீங்க. நீங்க ஒத்தையா கட்டையா முடிச்சு ஏதோ சொல்லி விட்டு போயிடுறீங்க. நீங்க சொன்னதை மட்டும் நடந்துச்சுன்னா ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க, தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆனா நீங்க சொன்னது நடக்கலைன்னா என்ன நடக்கலைன்னு ஏதாவது சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறாங்களா? நீங்க ஜோசியம் பார்த்து எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிச்சிருப்பீங்க, எத்தனை குடும்பத்தை அநியாயமா கொண்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன நஷ்ட ஈடு தர போறீங்க? சுனாமி வந்து எத்தனை ஆயிரம் பேர் ஒரே சமயத்துல செத்து மடிச்சாங்க. ஈழத்துல நம்ம ரத்த சொன்னாங்க எத்தனை லட்சக்கணக்கான ரத்த ஒரே சமயத்துல சாவடிச்சாங்க. அவங்க எல்லாம் ஒரே சமயத்துல தான் சாவாங்க எழுதி இருந்துச்சா? சொல்லுங்க. என்னடா வள வளன்னு வசனம் பேசி அருகுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது வசனம் இல்லடா. எங்க